ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஜாஸ்மின். ஒரு புத்தம் புதிய தொடர்கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று. இதுவரை நடந்தது. அஸ்வினுக்கும் சுவாதிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சுவாதிக்கு மாப்பிள்ளையை பிடித்திருந்தாலும் தனது திருமணத்திற்காக பண நெருக்கடியால் தந்தை படும் கஷ்டத்தை பார்த்து அத்தை மகனை கல்யாணம் கட்டிக்கொண்டால் சீர்சனத்திகள் குறையும், அப்பாவின் சுமையும் குறையும், தங்கைகளுக்கு நல்வாழ்வு மலரும் என்று எண்ணுகிறாள். தந்தையிடம் தன் விருப்பத்தை சொல்லவும் முடிவும் செய்கிறாள். அதற்குள்ளாக அத்தை கோகிலா சொந்த பந்தங்களுடன் அண்ணன் ஆவுடையப்பனின் வீட்டிற்கு வந்து தன் மகன் சுரேஷிற்கு சுவாதியை பெண் கேட்டு பிரச்சனை செய்கிறாள். அந்த நேரத்தில் சுவாதியும் தன் விருப்பத்தை தந்தையிடம் தெரிவிக்கிறாள். மகளின் முடிவை கேட்டு ஆவுடையப்பன் அதிர்ச்சி அடைகிறார். தன் மகளை நன்கு படித்த அரசு உத்தியோகத்தில் உள்ள மாப்பிள்ளைக்கு மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு விவசாயம் செய்து வரும் படிக்காத தங்கை மகனுக்கு சுவாதியை மனம் முடித்து கொடுப்பாரா? சுவாதி அவள் எடுத்த முடிவால் எந்த அளவுக்கு வேதனைப்பட போகிறாள்? தடபுடலாக கல்யாண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் அஸ்வினின் குடும்பத்தார்கள் இதை எப்படி எதிர்கொள்வார்கள்? இனிவரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். எபிசோட் 3. அன்னபூர்ணி, அன்னபூர்ணி என்று கூவிக்கொண்டு அஸ்வினின் தந்தை சடகோபன் ஆவலாக வீட்டினுள் நுழைந்தார். வீட்டில் எங்கும் நிசப்தம். ஹால், 4 அறைகள், மினி ஹால், டைனிங் ஹால், கிச்சன் என வீட்டில் உள்ள அனைத்து ஏரியாவிலும் அவரது கண்கள் மனைவி அன்னபூர்ணியை தேடியது. அன்னபூர்ணியை எங்கும் காணவில்லை. கொல்லைப்புறத்தில் தான் இருப்பார் என்று நினைத்தவர் உடன் கொல்லை பக்கம் சென்று பார்த்தார். தேங்காய் குவியல் மலை போல் குவிந்து இருந்தது. அதன் அருகே தேங்காயை உரித்து கொண்டிருக்கும் முருகாவிடம், இன்னைக்கு நல்ல வெயிலா இருக்கு, இது உரிச்சோன்னு உடச்சி காய போட்டுடு. இது மாதிரி 4 நாள் வெயில் அடிச்சா போதும், 4 நாள்ல எல்லா தேங்காயும் காஞ்சிடும் என்றாள் அன்னபூரணி. சரிங்கம்மா என்றான் முருகன். ஒண்டியாவா இவ்வளத்தையும் தூக்குவ? யாரையாவது கூட மாட அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல? அன்னபூரணியின் குரலில் அக்கறையும் கருணையும் குலைந்து இருந்தது. வர சொல்லியிருக்கேங்கம்மா என்று சொல்லிக்கொண்டே தனது பணியை தொடர்ந்தான் முருகன். அன்னபூர்ணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சடகோபனின் வார்த்தைகளில் சந்தோஷம் கலந்திருந்தது. கணவனின் குரலை கேட்டு திரும்பினாள் அன்னபூர்ணி. என்ன இவ்வளவு சந்தோஷம் என்று சொன்னவள் அவர் கையில் இருந்த கவரை பார்த்ததும், என்னது என்று ஆச்சரியம் பொங்க கேட்டாள். அவள் கேட்டதற்கும் ஒரு காரணம் இருந்தது. சடகோபன் எங்கு சென்று வந்தாலும் தன் கையில் இருந்த பொருளை ஹாலில் வைத்துவிட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பார். பெரும்பாலும் அந்த வேலையும் அவருக்கு இருக்காது. கோப்புகளுடன் அவருடனேயே வலம் வரும் அவருடைய ஜூனியர்களே அதையும் செய்து விடுவார்கள். சடகோபன் அன்னபூரணி தம்பதிகளுக்கு திருமணமாகி 30 ஆண்டுகள் எட்ட போகிறது என்றால் எவரும் நம்ப மாட்டார்கள். இன்றும் புதுமண தம்பதிகள் போல அவ்வளவு காதல் இருவருக்குள்ளும். வருடங்கள் ஓட ஓட அவர்களுக்குள் ஒற்றுமை பலப்பட்டு இருந்தது. எந்த இடத்திலும் மனைவி மீது இருக்கும் அன்பை மூடி மறைக்க மாட்டார். அவரது அன்பிலும் அக்கறையிலும் உருகி விடுவாள் அன்னபூரணி. பல நேரங்களில் பிள்ளைகளும் இவர்களை பார்த்து ரோமியோ ஜூலியட் என்று கலாய்ப்பதுண்டு. கணவனின் குணமறிந்து நடந்து கொள்வார் அன்னபூர்ணி. அதுபோல மனைவியின் ஆசைக்கு எங்கும் தடைப்பட மாட்டார் சடகோபன். இந்த வீடு அன்னபூர்ணியின் கோட்டை அல்லது அவரது பிருந்தாவனம் என்றே சொல்லலாம். அவரது வீட்டில் மதிலுள்ளே நுழைந்து விட்டால் ஏதோ மலை பிரதேசத்திற்கு வந்தது போல தோன்றும். அத்தனை பசுமை நிறைந்திருக்கும். பெரும்பாலும் அன்னபூர்ணி தோட்டத்திலேயே தன் நேரத்தை செலவிடுவார். தோட்ட பராமரிப்பு என்றால் அவளுக்கு அலாதி பிரியம். கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். திருமணமாகி நகரத்திற்கு வந்த பின்னரும் தன் வீட்டை சுற்றி இருந்த நிலத்தை பெரிய தோட்டமாகவே மாற்றியிருந்தார். வீட்டின் முன்புறத்தை பிருந்தாவனமாக மாற்றியிருந்தார் என்றால் பின்புறத்தில் இருந்த 10 கிரவுண்ட் நிலத்தை எழில் கொஞ்சம் தோப்பாகவே மாற்றிவிட்டார். அதில் மா, கொய்யா, பலா, வாழை, தென்னை, புளியமரம் என்று அத்தனையும் உண்டு பண்ணிவிட்டார். தன் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளையும் தன் தோட்டத்திலேயே விளைவித்துக் கொள்வார். அந்த காலத்தில் அவர் மாமனார் வாங்கி போட்ட இடம் இப்போது பூஞ்சோலையாக மாறியிருந்தது. அவர்கள் வீடும் மாடனான வீடுதான் என்றாலும் பழமை மாறாமல் பழங்காலத்தை நினைவுபடுத்தும் விதமாக இருக்கும். இவர்கள் வசிப்பது நகரத்தில் என்றாலும் வீட்டினுள் வந்தால் கிராமத்து சாயல் இருக்கும். சடகோபன் அட்வொகேட்டாக பணிபுரிகிறார். வீட்டின் முன்புறமே அவருடைய ஆபீஸும் இருந்தது. அவரது ஆபீஸ் எப்போதும் பரபரப்பாகவே இருக்கும். எப்போதும் கட்சிக்காரர்களுடனே நேரத்தை போக்குபவருக்கு
மனைவி கட்டி காக்கும் வீட்டையும் பராமரித்து வரும் தோட்டத்தையும் பார்க்க நேரம் எங்கே இருக்கிறது? ஹாலை தாண்டி வருவதே பெரிய விஷயம். அப்படிப்பட்டவர் இன்று கொல்லைபுரத்துக்கே வந்து அழைத்தார். சடகோபன் அழைத்தவுடன் ஆச்சரியமாக திரும்பினாள் அன்னபூர்ணி. தன் கணவன் ஏதோ கவருடன் கொல்லைபுரம் வந்திருக்கிறாரே என்று கண்களை விரித்து பார்த்தாள். அவர் ஆசையாக கையில் இருந்த கவரை நீட்டவும், என்னது இது, நீயே கண்டுபிடி, சிறிது நேரம் யோசித்துவிட்டு தெரியல நீங்களே சொல்லுங்க என்றாள். கவரை பிரித்து கல்யாண பத்திரிகையின் முதல் பிரதியை மனைவியிடம் காட்ட, திருமண பத்திரிகையில் அஸ்வினின் பெயரை பார்த்தவுடன் பூரித்து போனாள். ரொம்ப நல்லா வந்திருக்குங்க என்றார். அதுக்குள்ள நல்லா வந்திருக்குன்னு சொன்னா எப்படி அண்ணா, ஃபுல்லா படிச்சு பாரு, 6 பேராவது வீட்டிருக்க போகுது என்றார். நீங்க செய்த எல்லாம் கரெக்டா தான் செய்திருப்பீங்க. கணவன் மேல் முழு நம்பிக்கையுடன் சொன்னால் மனைவி அவள். எல்லாம் சரிதான், இருந்தாலும் நீயும் பாரு, உன் வீட்டு பக்கம் ஏதாவது பெயர் விட்டிருக்க போகுது. கணவனின் விருப்பத்திற்கு இணங்கி அவளும் பார்த்தாள். சடகோபன் தம்பதியின் மூத்த மகள் ரேவதியின் பெயரும் அவளுடைய கணவன் அகிலனின் பெயரும் முன் பக்கத்தில் சடகோபன் அன்னபூர்ணி தம்பதிகளின் பெயருக்கு அடுத்ததாக இருந்தது. 2வது பக்கத்தில் மணமகன் வீட்டார்கள் என்று சடகோபன் குடும்பத்தார்களின் பெயர்களை தொடர்ந்து அன்னபூர்ணியின் குடும்பத்தார்கள் பெயர் வரிசையாக இருந்தது. அன்னபூர்ணியின் அக்கால் குடும்பம், அண்ணன் குடும்பம் என்று ஒவ்வொருத்தவர்கள் பெயரும் இருந்தது. குறைநிறை வந்துவிடுமோ என்று எண்ணியிருப்பார் போலும். எவர் பெயரும் விட்டுவிடாமல் ஒன்றுவிட்ட உறவு முறைகளின் பெயரையும் குறிப்பிட்டிருந்தார் சடகோபன். படித்துக்கொண்டே கணவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள் அன்னபூர்ணி. அப்போது அவர் கண்கள் அகல விரிந்தது. ஆச்சரியம் கலந்த புன்முறுவல் உதட்டில், என்னங்க இது, என்னோட அத்தை பிள்ளைங்களோட பெயரை கூட தனித்தனியா போட்டிருக்கீங்க. தேனாக வந்த அவள் குரலில் சந்தோஷம் தடவி இருந்தது. உனக்குத்தான் உன் அத்தை என்றா பிடிக்குமே, என் பொண்டாட்டிக்கு முக்கியமானவங்களை நான் மதிப்பு கொடுக்கிறது நியாயம்தானே என்று சடகோபனும் அன்பாக உருகி பேச அன்னபூர்ணி அவர் அன்பில் கரைந்தாள். 3வது பக்கத்தில் திருமணத்திற்கு தலைமை தாங்கும் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் பெயர், ரிசப்ஷனில் கலந்து கொள்ளும் அரசியல்வாதிகளின் பெயர்கள், அர்ச்சகரின் பெயர், வாத்திய குழுவின் பெயர், சமையல்காரர்களின் பெயர்கள், விருந்து உபசரிக்கும் குழுவின் பெயர் என்று ஒரு பெரிய பட்டியல் நீண்டு இருந்தது. பத்திரிகையை பார்த்து கொண்டிருந்தாள் அன்னபூர்ணி. மனைவி அந்த பத்திரிகையை படித்து முடிக்கும் வரை காத்திருந்தவர், என்ன படிச்சு முடிச்சிட்டியா, ஏதாவது குற்றம் குறை இருந்தால் சொல்லிடு, அதையும் சரி பண்ணிடுவோம் என்றார் அவர். எல்லாம் சரியா இருக்குன்னு நீ சொல்லிட்டா உடனே பிரிண்டிங் போட சொல்லிடலாம். நம்ம சைட்ல எல்லாம் சரிதாங்க. அங்க சுவாதிக்கு ஆவுடைய பொண்ண நான் வீட்டுல காட்டுனீங்களா? காண்பிக்காமல் இருப்பேனா? அங்கிருந்து தான் வரம் பூர்ணி என்றார். அங்க வீட்டுல எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்று அவள் ஆவலுடன் கேட்க, இல்ல பூரணி, நானும் சம்மந்தியும் சேர்ந்துதான் அச்சகத்திற்கு போனோம், ஆளுக்கு ஒரு பத்திரிகையை எடுத்துக்கிட்டு வந்தோம் என்றார். பத்திரிகை வந்தவுடன் குலதெய்வம் கோவிலில் வச்சு கும்பிட்டு விட்டு அப்படியே மன்னார்குடியில் இருக்கும் அண்ணன் வீடு, சிதம்பரத்தில் இருக்கும் அக்கால் வீடு, பட்டுக்கோட்டையில் இருக்கும் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே புதுக்கோட்டைக்கு போய் அத்தைக்கும் பத்திரிகை வைத்துட்டு வந்துடலாங்க என்றாள். எனக்கும் அதே யோசனை தான் பூர்ணி, அஸ்வினும் உடல் இருந்தால் நல்லா இருக்கும். ஊர் சைட்ல உள்ளவங்களுக்கும் ஒரே நேரத்துல பத்திரிகை வைப்பதை முடித்து விடலாம் ஆதங்கத்துடன் சொன்னார். சுவாரஸ்யமாக பெற்றோர்கள் பேசிக் கொண்டிருக்க அஸ்வினின் தங்கை கிருத்திகா பின்னாடியில் இருந்து பட்டென்று பத்திரிகையை பிடுங்கி பார்த்தாள். வாவ், நல்லா இருக்கே, என்ன சைஸ் தான் கொஞ்சம் பெருசு. பா, என்னப்பா, நம்ம சைட்ல உள்ளவங்க பாதி பேரை காணும் என்றாள் போலி பதட்டத்துடன். இல்லையே, எல்லாம் சரியாத்தான் இருக்கு என்று கல்யாண பத்திரிகையை மீண்டும் ஒரு முறை நோக்கினாள் அன்னபூர்ணி. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்களே வேலாயுத மாமா, நாதன் சித்தப்பா, அந்த கௌசல்யா ஆண்டி, இவங்க பேரெல்லாம் காணும் என்ற மகளிடம், அவங்கெல்லாம் நம்ம தூரத்து சொந்தம்மா என்றாள் அன்னபூர்ணி வெகுளியாக. மகளையே பார்த்து கொண்டிருந்த சடகோபன், அன்னபூர்ணி, உறவுக்காரங்க பெயர் நிறைய இருக்குன்னு உன்னை கிண்டல் செஞ்சிட்டு இருக்கிறா, அத தெரியாம நீயும் பதில் கொடுத்துட்டு இருக்க பாரு என்று மனைவியை உசார்படுத்த பட்டென்று சிரித்து விட்டாள் கிருத்திகா. மா, நீ வக்கீல் பொண்டாட்டியா இருக்க லாய்க்கே இல்ல, என்ன நீ போ என்றவள் தந்தையிடம், என்னப்பா இவ்வளவு பெரிய லிஸ்டா என்றாள். சொந்த பந்தம் விட்டுடக்கூடாது கிருத்தி, இருக்கட்டும், எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன நல்லதோ, சரி உங்க இஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே கையில் இருந்த மொபைல் போனில் பத்திரிகையை கிளிக் செய்து கொண்டு அடுத்த நொடியே அண்ணன் பெயருக்கும் அக்கால் பெயருக்கும் சென்ட் பண்ணினாள். கோகிலாவின் வீடு.
கோபம் இல்லாமல் அண்ணன் வீடு தேடி வந்தது ஒரு பக்கம் சந்தோஷம் என்றாலும் சுரேஷ் தடாலடியாக இப்படி சொன்னது கோகிலாவுக்கு உறுத்தி கொண்டே இருந்தது. சுவாதியை மகனுக்கு பிடித்திருக்கிறது என்று நினைத்துதானே அண்ணன் வீட்டுக்கு முன் காலை நேரம் பார்க்காமல் பஞ்சாயத்தை கூட்டிக் கொண்டு நின்றேன். நீ செய்யற நல்லது எனக்கு சுவாசிக்க இடம் கொடுக்கணும் என்று இப்போ ஏதேதோ புரியாத பாஷையில் சொல்றான். எதை நம்புவது என்று ஊஞ்சலில் அமர்ந்திருந்த கோகிலா தனக்குத்தானே புலம்பிக் கொண்டாள். ஆன போதிலும் அண்ணன் மகளும் அண்ணனும் மாறி மாறி வந்து இந்த திருமணத்திற்கு ஒப்புதல் சொன்னது இன்னும் அவளை உற்சாகத்தின் உச்சிக்கே கொண்டு போனது. மாலை இருள் மெதுவாக ஊரையே மூடிக்கொண்டிருந்தது. ஆனால் சுரேஷ் மனசுக்கு மட்டும் இன்னும் புயல் அடித்துக்கொண்டே இருந்தது. வாசலில் இருந்து மாமா சென்ற பாதையே பார்த்தபடி நின்றிருந்தான். மனசுக்கு சரியா படல. ஆவுடையப்பன் சொன்ன அந்த ஒரு வரி அவன் காதில் திரும்ப திரும்ப ஒலித்தது. அவன் மெதுவாக மூச்சை இழுத்தான். மாமா என்ன நினைச்சிருப்பாரு? அவன் மனது தாங்க முடியாத ஒரு சுமையோடு இருந்தது. அதே நேரம் உள்ளே ஊஞ்சலில் அமர்ந்திருந்த கோகிலா உற்சாகமாகவே இருந்தாள். என் மருமக வந்து இந்த வீட்டுல காலை வைக்க போறா. அவள் முகத்தில் சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் சுரேஷிற்கு அழுத்தமாக இருந்தது. அம்மா, அவன் மெதுவாக அழைத்தான். கோகிலா திரும்பி பார்த்தாள். என்னப்பா, நீங்க நீங்க பண்ணினது சரின்னு உங்களுக்கு உண்மையிலேயே தோணுதா? அந்த கேள்வி கோகிலாவின் முகத்தை சற்றே இறுக்கியது. ஏண்டா, இப்ப கூட உனக்கு சந்தோஷம் இல்லையா? சுரேஷ் சிரிக்க முயன்றான். ஆனா அந்த சிரிப்பில் உயிரே இல்லை. சந்தோஷம் இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கு. எதுக்கு? அவளுக்காக. அந்த பதில் கோகிலாவை ஒரு நொடி அமைதியாக்கியது. சுவாதி நம்ம வீட்டு பொண்ணு, அவளை நான் கஷ்டப்படுத்துவேனாடா? அது இல்லம்மா. அவன் வார்த்தைகளை தேடினான். அவ என்ன நினைச்சு இந்த முடிவை எடுத்தாலோ எனக்கு புரியல. கோகிலா உடனே எழுந்து நின்றாள். என்னடா புரியல? உன்னை பிடிச்சிருக்கிறதுனால தானே இதை சம்மதிச்சிருப்பா? சுரேஷ் கண்களை மூடிக்கொண்டான். அதுதான் உண்மையா? இந்த கேள்வி அவன் உள்ளே மட்டும் கேட்டது, வெளியே சொல்லவில்லை. அவன் அப்படியே வெளியே நடந்தான். கனத்த மனதுடன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் நின்றான். மெல்ல காற்று வீசிக்கொண்டிருந்தது. காற்றில் தென்னங்கீற்றுகள் சலசலத்தது. தென்னை மரத்தில் சாய்ந்தபடி நின்று விட்டான். அவன் எண்ணத்தில் சின்னஞ்சிறு சுவாதி நின்று கொண்டிருந்தாள். சிறு வயதில் சுவாதி அவனை பார்த்தாலே பின்னாலேயே சுற்றுவாள். பேசத்தான். அந்த குரல் இன்னும் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. மரத்தில் ஏறி மாங்காய் பறித்து கொடுப்பான். அவள் சிரித்து கொண்டே ஓடுவாள். ஒரு நாள், நான் பெரியவள் ஆனதும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சின்ன வயசு விளையாட்டாக சொன்னாள். அந்த ஒரு வார்த்தை அவன் மனசுல மட்டும் விளையாட்டாக போகவில்லை. அதற்கு பிறகு எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவன் வேற எந்த பெண்ணையும் மனசுக்குள் நினைச்சதே இல்லை. சுவாதியை தன் நெஞ்சத்தில் விதைத்து காதல் நீர் ஊற்றிக் கொண்டிருந்தான். அன்று அவனுள் விதைத்த காதல் இன்று விருட்சகமாகி இருந்தது. அவள் இல்லாமல் அவன் இல்லை என்று அவனுக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்ந்து விடவே ஆவுடையப்பன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு உறையூர் வருவதை நிறுத்தி கொண்டார். அவசியம் என்றால் அவர் மட்டும் வந்து செல்வார். வருடங்கள் ஓட ஆரம்பித்தது. சுவாதியை பற்றிய செய்திகளை மட்டும் ஆர்வமாக காது கொடுத்து கேட்டான். பழனியின் திருமணத்திற்கு உறையூர் வந்திருக்கும் பொழுது நெடுநெடுவென வளர்ந்து ஒயிலாக சுவாதி நின்றிருப்பதை அதிசயித்து பார்த்தான். வேலை பலு. அவனிடம் அவனால் பேச முடியவில்லை. அவளும் அவனிடம் நெருங்கவில்லை. அவளுடைய கடைக்கண் பார்வை கூட அவன் பக்கம் திரும்பவில்லை. அன்று இரவே அவள் ஊர் திரும்பிவிட்டாள். பிறகு ஒரு நாள் நிதானமாக அவள் நினைவுகளை அசை போட்டான். சுவாதி தன்னிடம் பேசாமல் போனது அவனுக்கு வருத்தத்தை தந்தது. கூச்சப்படுகிறாள் போலும். கட்டிக்கும் முறை பையன். பலர் மத்தியில் எப்படி கூச்சத்தை விட்டு ஒரு பெண்ணால் பேச முடியும்? ஆணாக இருந்தாலும் நானே அவளிடம் பேசவில்லை, எப்படி அவளால் மட்டும் பேச முடியும் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான். அதன் பிறகு ஓரிரு முறை மாமன் வீட்டிற்கு செல்ல நேர்ந்தது. வீட்டில் பெரியவர்கள் இல்லை. பாட்டி விசாலாட்சியும் சுவாதியும் மட்டுமே இருந்தார்கள். தனிமையான சந்தர்ப்பம் கிடைத்த போதிலும் அளவோடு பேசிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் சுவாதி. சுரேஷிற்கு என்னவோ போல் இருந்தது. அவள் தூரமாகி விட்டாள் என்று அவனுக்கு புரிந்தது. இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் கண்களை ஆராய்ந்தான். அந்த கண்ணில் நேசம் இல்லை, பாசம் இல்லை, காதலும் இல்லை என்பதை உணர்ந்தான். அவள் கண்கள் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தது. காதல் கொண்ட மனதுக்கு நடப்பது எதையும் ஏற்க முடியவில்லை. நிஜம் சுட்டு கொண்டிருந்தது.
கனத்த மனதுடன் ஊர் திரும்பினான் என்றாலும் மாமனின் எண்ணங்களை தெரிந்து கொண்டாள். சுவாதிக்கு கல்லூரி முடிந்து விட்டது, வேலைக்கு செல்கிறாள் என்று பாட்டி விசாலாட்சி தன் பேத்தியை பற்றின தகவல்களை சொன்னாள். தங்கை மகன்தான், படிக்காதவனுக்கு படிச்சு பட்டம் வாங்கின புள்ள எப்படி கட்டி கொடுக்கிறது? மாமன் ஆவுடையப்பன் சொன்னது காற்று வாக்குல சுரேஷின் செவிகளுக்கு எட்டியது. சுவாதிக்கும் மாப்பிள்ளையை பிடித்துவிட்டது என்ற செய்தியை அவன் உள்ளே பூகம்பத்தையே உண்டு பண்ணியது. அத்தனை எளிதில் அவன் மனம் சமாதானம் அடையவில்லை. நடைப்பிணமானான். கோகிலாவுக்கு தகவல் கிடைத்த மாத்திரத்தில் கொதித்தெழுந்து விட்டாள். மகனின் முகம் மாற்றம் அவளை உறங்க விடவில்லை. சொந்தம் பந்தங்களை திரட்டி கொண்டு பெரிய போராட்டமே செய்துவிட்டாள். அதே நேரம் வீட்டின் முன்னிருந்த மஞ்சள் விளக்கு இன்னும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சம் வாசலில் அமர்ந்திருந்த சுவாதியின் முகத்திலும் விழுந்தது. ஆனால் அவள் முகத்தில் ஒளி இல்லை. வெறுமையிலும் தனிமையிலும் தவித்துக் கொண்டிருந்தாள். அப்பாவின் அமைதி அவளை நிலைக்குலைய செய்து இருந்தது. எத்தனை முறை பேச முயற்சித்தும் அவர் அவளிடம் பேசவில்லை. வேறில்லாத செடி போல துவண்டு தலை கவிழ்த்து அமர்ந்திருந்தாள். வீட்டினுள்ளே மீனாட்சி கதவை மூடிக்கொண்டு சுவரில் சாய்ந்து நின்றாள். ஆவுடையப்பன் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்திருந்தார். மகள் சொன்ன வார்த்தையால் இடிந்து போன மாளிகை போல அமர்ந்திருந்தார். உங்க பையன் சுரேஷ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த வாக்கியம் அவர் நெஞ்சத்தை கிழித்து கொண்டிருந்தது. மீனாட்சி மெதுவாக அவர் அருகே வந்தாள். என்னங்க? அவர் தலை தூக்கவில்லை. நான் அவளுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச மீனாட்சி. அவர் குரல் உடைந்து இருந்தது. ஆனா என் கையாலேயே. அவரால் வார்த்தையை முடிக்க முடியவில்லை. அவர் நாக்கு தழுத்தழுத்தது. மீனாட்சியின் கண்களும் கலங்கின. சின்ன பிள்ளைங்க, அவ பயந்துட்டு இப்படி சொல்லியிருப்பா. ஆவுடையப்பன் மெதுவாக சிரித்தார். அது வேதனையான சிரிப்பு. என் செல்லா என்ன நினைச்சிட்டு இந்த முடிவை எடுத்தாலோ தெரியல. அவர் கண்கள் சிவந்தன. இந்த வார்த்தையை எத்தனையோ முறை சொல்லி புலம்பிவிட்டார். கணவனை இப்படி புலம்பி அவள் பார்த்ததில்லை. கணவனை எப்படி சமாதானம் செய்யணும் என்றும் அவளுக்கு புரியவில்லை. ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்க போறா. எத்தனை முறை கணவனிடம் சொன்னாலும் அவரிடம் அதற்கான பதில் அவள் சொல்லவில்லை. வீட்டின் வெளியே அமர்ந்திருந்த சுவாதியின் அருகே மீரா வந்து அமர்ந்தாள். அக்கா. சுவாதி திரும்பி பார்க்கவில்லை. உனக்கு உண்மையிலேயே சுரேஷத்தானே பிடிக்குமா? அந்த கேள்வி சுவாதியை குத்தியது. சில நொடிகள் அங்கே அமைதி நிலவியது. பிறகு மெதுவாக சுவாதியே பதில் சொன்னாள். எனக்கு அப்பா படுற கஷ்டம் பிடிக்கல. அவள் குரல் நடுங்கியது. மீரா அவளை பார்த்து கொண்டே இருந்தாள். அதுக்காக ஓ வாழ்க்கையை மாத்திக்க போறியா? சுவாதியால் பதில் சொல்ல முடியவில்லை. இமைகள் அவள் கண்ணீருக்கு அணை கட்டியது. அந்த நேரம், ஏய் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? தூரிகா தூக்க கலக்கத்தோடு வந்தாள். வீட்டுல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க, நீங்க மட்டும் சீரியல் ஹீரோயின் மாதிரி வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. தூரிகா கிண்டலாக பேச மீராவுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் சுவாதியால் மட்டும் சிரிக்க முடியவில்லை. தூரிகா மெதுவாக அக்கா அருகே அமர்ந்தாள். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுக்கா. அந்த வார்த்தையை கேட்டதும் சுவாதியின் கண்கள் உடைந்தன. எனக்கு எதுவும் புரியலடா. அவள் கதறாமல் அழ முயன்றாள். இப்ப வரைக்கும் எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல. ஆனா எனக்கு அப்பா கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவுதான். சுவாதி சொல்ல மீரா பட்டென்று அவளை அணைத்து கொண்டாள். அக்கா, நீ எது முடிவு பண்ணாலும் நாங்க உன்னோட இருப்போம். பிரச்சனையின் வேர்வரை தெரியாத தூரிகாவும் சுவாதிக்கு ஆறுதல் கூறினாள். அவர்களுக்குள் வார்த்தை இல்லை. அமைதியே அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தது. தங்கைகள் இருவரும் உறங்கிவிட்டார்கள். சுவாதியால் அத்தனை எளிதில் உறங்க முடியவில்லை. பின்கட்டு வழியாக படியேறி மாடிக்கு சென்றாள். மேகங்களுக்கு நடுவே வட்ட நிலா ஒளிந்து மறைந்து விளையாடி கொண்டிருந்தது. அதை ரசிக்கும் மனநிலையில் அவள் இல்லை என்பதை உணர்ந்ததாலேயோ என்னவோ, அதுவும் நிலைத்து நின்று ஒளிராமல் நிற்காமல் ஓடும் மேகங்களுக்குள் புகுந்து கொண்டது. அவள் உள்ளுக்குள் இருக்கும் இறுக்கம் வெளிப்புறமும் தென்பட்டது. அப்படியே அமர்ந்து விட்டாள். எத்தனை நேரம் ஆனதென்று தெரியவில்லை. அந்த நேரம் அவள் செல்போன் பளிச்சென்று லைட் ஆன் ஆனது. சுவாதி அதை கவனிக்கவில்லை. மீண்டும் ஒரு முறை பளிச்சென்று வெளிச்சம் வர அவள் போனை எடுத்து பார்த்தாள். அன்னோன் நம்பர். ஒரு மெசேஜ்.
ஹாய். அந்த எழுத்துக்களை பார்த்தவுடன் அவள் நெஞ்சம் அப்படியே நின்று விட்டது. யார் இது? ஒரு வினாடி தயக்கம். அந்த மெசேஜை அவளால் கடந்து போக முடியவில்லை. அந்த எழுத்துக்களையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவளுக்கு அதற்கு மேல் சிந்திக்க முடியவில்லை. திரும்பவும் லைட் பிளிங்க் ஆனது. மீண்டும் ஒரு மெசேஜ். செல்போனை ஆன் செய்து பார்த்தாள். ஐ எம் அஸ்வின். அந்த எழுத்துக்கள் அவள் மூச்சை இழுத்து நிறுத்திவிட்டது. அஸ்வின். பார்த்தவுடனேயே பிடித்து போன முகம், நிறுத்தி நிதானமாக பார்க்காத முகம். ஆனால் அந்த பெயர் மட்டும் அவள் மனதில் இடம் பிடித்திருந்தது. இப்போ அவனிடமிருந்து ஒரு மெசேஜ். நெஞ்சம் நடுங்க அவன் அனுப்பியிருந்த மெசேஜையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் விரல்களும் நடுங்கின. ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா? நீ எதுக்கு ரிப்ளை பண்ணணும்? அவள் உள்மனம் கேள்வி கேட்டது. ஒரு நிமிடம் ஸ்கிரீனையே பார்த்து கொண்டிருந்தாள். எஸ் என்று டைப் பண்ணி அவள் சென்ட் பண்ணியதும் அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. 2 நொடிகள் கூட ஆகவில்லை. அவனிடமிருந்து மீண்டும் ஒரு மெசேஜ் வந்து விழுந்தது. அஸ்வின் ஹியர். சாரி, நேர்ல பார்க்க முடியல. பதிலளிக்காமல் ஸ்கிரீனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அனுப்பிய 2 வார்த்தைகள் கூட அவள் நெஞ்சத்தை சலசலத்தது. அடுத்த மெசேஜ். ஆஸ்கிங் சம்திங். அவள் மூச்சு காற்று சற்று வேகமாயிற்று. அவளது உடல் வியர்வையில் நனைய ஆரம்பித்தது. திஸ் மேரேஜ் உங்களுக்கு ஓகேவா? அவன் அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுடைய கேள்விகளுக்கு சுவாதியால் எதற்கும் பதில் சொல்ல முடியவில்லை. கண்களை அப்படியே மூடிக்கொண்டாள். ஓகேவா? அவள் மனம் அவளிடம் கேள்வி கேட்டது. இப்போ அவனுக்கு என்ன சொல்ல போற? சுவாதிக்குள் ஒரு சுவாதி உருவாகி கேள்வி கேட்டாள். நீ தான் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டல்ல, அதையே சொல்லிடு. அவளால் எதையும் டைப் பண்ண முடியவில்லை. அப்படியே உறைந்து உட்கார்ந்திருந்தாள். அவள் நெஞ்சத்தில் பெரும் பதற்றம், பெரும் புயல் ஒன்று வீசிக்கொண்டிருந்தது. இருந்து மீண்டும் ஒரு மெசேஜ். சுவாதி, ஆன்லைன்ல இருக்கீங்க தானே? சுவாதி என்று டைப் செய்தாள். ஆனால் அவளால் சென்ட் பண்ண முடியவில்லை. மீண்டும் டெலீட் பண்ணினாள். மீண்டும் டைப் பண்ணினாள். மீண்டும் டெலீட் பண்ணினாள். உண்மையாக வார்த்தைகளை அவளால் டைப் செய்ய முடியவில்லை. அஸ்வின் சுவாதியிடம் வீடியோவை ஆன் செய்யவா என்றான். இப்போது அவளுக்குள் ஒரு போர் பதற்றம் உருவாகியது. ஐயோ, வீடியோவா? நடுங்கிவிட்டாள் பெண்ணவள். இவனிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று யோசித்தாள். சுவாதியின் மனநிலை அறியாத அஸ்வின் அங்கே அவளுக்காக, அவளுடைய மெசேஜிற்காக காத்திருந்தான். அவள் மனதில் ஏற்பட்ட மன போராட்டங்களுக்கிடையே ஒரு லைன் டைப் பண்ணினாள். ஐ டோன்ட் நோ. அவளுடைய அந்த வார்த்தையை பார்த்து புரியாமல் நின்றான். டோன்ட் நோன்னா? அவன் முகம் சீரியஸாக மாறியது. இவ என்ன சொல்ல வரா? அவன் மீண்டும் மெசேஜ் அனுப்பினான். அஸ் எ பர்சன், நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? அந்த கேள்வி சுவாதி மனசை இன்னும் குத்தியது. ஹாப்பியா? அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். நான் ஹாப்பியா இருக்கேனா? இல்லை என்ற பதில் அவளுக்கு தெரியும். ஆனால் அவனிடம் இதை சொல்ல முடியுமா என்று சிந்தித்தவள் ஐ எம் ட்ரையிங். அந்த பதில் அவனை ஏதேதோ சிந்திக்க வைத்தது. எதுவோ சரியில்லை என்று புரியவும் வைத்தது. ஒரு 5 நிமிடம் இருவருக்குள்ளும் எந்த தகவல் தொடர்பும் இல்லாமல் இருந்தது. மீண்டும் அஸ்வினிடமிருந்தே ஒரு மெசேஜ். சுவாதி, இப்ப நான் உங்களை பார்க்கலாமா? அடுத்த நொடியே அஸ்வினிடமிருந்து வீடியோ கால் வந்தது. அதை கண்டதும் சுவாதியின் உடல் நடுங்க ஆரம்பிக்க பட்டென்று கண்களை மூடிக்கொண்டு கண்ணீரில் கரைய ஆரம்பித்தாள். சுவாதி அஸ்வினின் வீடியோ அழைப்பை ஏற்பாளா? அவள் மனதில் இருக்கும் கலக்கத்தை போக்கி அஸ்வின் சுவாதியின் கரம் பிடிப்பானா? சிறுவயது முதல் மாமன் மகளையே எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கும் சுரேஷின் நிலை என்ன ஆகும் என்பதை அடுத்தடுத்த எபிசோடுகளில் காண்போம்.